தமிழக சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு. நாளை மெடிக்கல்கள் மூடப்படுவது குறித்தும் கிளாண்டர்ஸ் தொற்று குறித்தும் சென்னை தலைமைச் செயலகத்தில் முக்கிய ஆலோசனை. தமிழக அமைச்சரவையில் சென்னை மாநகராட்சியில் காலை மாலை என இருவேளையும் அதிகாரிகளுக்கு பயோமெட்ரிக் வருகை பதிவு கட்டாயம். அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் முறையாக பணிக்கு வருவதை கண்காணிக்க தமிழக முதலமைச்சர் விஜய் அதிரடி உத்தரவு. நாளை காலை 9:30 மணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் முடிவுகள் வெளியிடப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. கட்டாயமா நாளை காலை 9:30 மணி அளவில் 10ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளது. நம்மளுடைய அண்ணா சென்டினரி லைப்ரரி இருக்குல்ல, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வைத்து நாளை காலை 9:30 மணிக்கு 10ஆம் வகுப்பிற்கான அந்த பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளது. PM ஸ்ரீ திட்டம் விவகாரத்தில் எந்த ஒரு மறைமுக அழுத்தத்திற்கும் தாவேக அரசு அடிபணியாது. இருமொழிக் கொள்கை விவகாரத்தில் சமரசத்திற்கு வாய்ப்பு இல்லை என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் திட்டவட்டம். மறைமுக அழுத்தத்திற்கும் நாங்கள் அடிபணியவர்கள் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல மண்ணுரிமையும் பெண்ணுரிமையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிப்படை உரிமையாக இருப்பதைப் போலவே இந்த இருமொழி கொள்கை என்பது எங்களுடைய கட்சியினுடைய பிரகடனப்படுத்தப்பட்ட கொள்கை. அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்க எடுத்த கொள்கையில் சமரசமின்றி கொள்கை சமரசம் என்ற பேச்சுக்கே இங்கே இடமில்லை. அரசு ஆசிரியர்களின் பிரச்சனைகள் குறித்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உறுதி. பெருமதிப்பிற்குரிய என்னுடைய ஆசிரியர்களின் அன்பிற்குரிய ஆசிரியர்களினுடைய பிரச்சனைகளையும் பேசி தீர்க்க முடியும். பல அமைப்புகள் இருக்காங்க. அதை குறித்தும் நேற்று விவாதத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதனால் சட்டத்துக்கு உட்பட்ட சில வழக்குகள் சில பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. சில விஷயங்கள் சில பிரச்சனைகள் நம்முடைய சட்டமன்றத்தில் இருக்குது. இன்னும் சில இதுங்க நம்முடைய டைரக்டரேட்டில் இருக்குது. அதனால் ஒவ்வொரு சட்ட பிரச்சனையை சட்டம் மூலமாகவும் அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடக்கிற பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலமாகவே சுமூக ஒரு அனைவருக்குமான ஒரு வின்வின் சிச்சுவேஷனை ஏற்படுத்த முடியும். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின், துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை. தேர்தல் தோல்வி குறித்து ஆராய குழு அமைத்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை என தகவல். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வரும் 23ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திமுக இளைஞரணி ஆலோசனை கூட்டம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று எதிர்க்கட்சியாக பணியாற்றுவது குறித்து முக்கிய ஆலோசனை வழங்குகிறார். அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் 2 மணி நேரத்திற்கு மேலாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவு, தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் தோல்விக்கு தமிழக வெற்றி கழகம்தான் காரணம். ஆலோசனை கூட்டத்தில் பொதுக்குழு குறித்து எதுவும் விவாதிக்கவில்லை என கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு பேட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 78 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்பு. கூட்டத்தில் பங்கேற்ற பின் வேலூர் மாவட்ட செயலாளர் SRK அப்பு பேட்டி. கட்சி தொண்டர்கள் நல்ல ஆரவாரத்தோடு எழுச்சியோடு இருக்கிறார்கள். புதிதாக போட்ட மாவட்ட செயலாளர் கூட 78 மாவட்ட செயலாளர் கலந்து கொண்டார்கள். ஆனால் இதுல ஒரு சேனல், ஒரு தனியார் சேனல் 36 பேர் தான் கலந்துக்கிறேன். அதை விளக்கம் கொடுக்க தான் வந்தேன். 78 பேர் நாங்க எல்லாம் கலந்துக்கினவங்க எல்லாமே இருந்தாங்க. கட்சி வளர்ச்சி பத்தி சிறப்பான முறையில் நடந்தது. கட்சி தொண்டர்கள் நல்ல ஆரவாரத்தோடு அதிமுகவை பிளவுபடுத்தும் நோக்கம் தங்களுக்கு இல்லை என CV சண்முகம் விளக்கம். EPS செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டுவதாகவும் பேட்டி. இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி பொதுச் செயலாளர் எடப்பாடியை பற்றியும் நான் எந்த குறையும் சொல்லவில்லை. அவர் செய்திருக்கிற தவறுகளை தான் நான் சுட்டி காட்டணும். என்னை பற்றி விமர்சிப்பது, குடும்பத்தை பற்றி விமர்சிப்பது, இதுதான் உங்கள் தலைமை பதவிக்கு தகுதியா?
எங்களுக்கு பேச தெரியாதா? பேச வேண்டுமென்றால் எல்லாம் பேசலாம், ஆனால் நாங்கள் பேச மாட்டோம். எங்களுக்கு தேவை அனைத்திந்திய அண்ணா திராவிடம், ஒற்றுமையான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுக பொதுக்குழு எடுக்கும் முடிவை ஏற்றுக்கொள்வோம் என சி.வி. சண்முகம் அறிவிப்பு. அதிமுக நிர்வாகிகளை இபிஎஸ் நீக்கியது செல்லாது எனவும் ஆவேசம். விமர்சனம் செய்யவில்லை, இப்பயும் செய்யவில்லை, நாளைக்கும் நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றாக பயணித்தவர்கள். செய்ய மாட்டோம். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முழு ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு தர மாவட்ட செயலாளர்கள் உறுதி. சென்னையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆதரவு அளித்ததாக அதிமுக தலைமை அறிக்கை. யாரும் இல்லாமல் திமுக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற முடியும். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கனிமொழி எம்பி பேச்சு. பலப்படுத்திக் கொண்டால் யாரும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தால் வெற்றி பெற முடியும். வெற்றி தமிழக வெற்றிக் கழகம் பெற்றது சுனாமி அலை அல்ல. அலை என்றால் சுமார் 160 தொகுதிகளாவது வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி பேச்சு. அவர்களுக்கு வாக்களித்த அத்தனை பேரும் யாரும் நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. காரணம், அவருடைய மனநிலை தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். அதை நாம் மதிக்க வேண்டும். அந்த தீர்ப்பை நாம் மதிக்க வேண்டும். இது மக்களுடைய தீர்ப்பு. அதே வேளையில் இது ஏதோ ஒரு சுனாமி, மிகப்பெரிய ஒரு பேரலையெல்லாம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு சுனாமி என்றால் இன்று தாவேகாவுக்கு கிட்டத்தட்ட 160 170 எம்எல்ஏக்கள் வந்திருக்க வேண்டும். கிடைத்தது 108. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் நெசவாளர்களிடம் அடாவடியில் ஈடுபட்ட தாவேகா நிர்வாகி. சாலையில் கட்டியிருந்த நூல் மீது காரை ஏற்றிய வீடியோ இணையத்தில் வைரல். ஸ்டேஷனுக்கு வாங்க, என்னங்க ஸ்டேஷனுக்கு வாங்கவா? தனது ஜோதிட அலுவலகத்தில் அதிகாரிகளை அழைத்து சந்தித்தது ஏன்? கவுண்டம்பாளையம் தாவேகா எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் விளக்கம். நான் முன்ன எல்லாத்துக்கும் தெரியும், நான் ஒரு ஜோதிடரா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். என்னோட ஜோதிட செட்டப்கான ஆபீஸ் இது. என்னோட ஆபீஸ்ல இருக்கையில இருக்கும்போது தான் நான் பேசியிருக்கேன். ஏன் இப்போ இந்த டைம்ல பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் எங்களோட எம்எல்ஏ ஆபீஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்கான பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அங்கேயே ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஸோ யாரும் தவறா நினைச்சுக்க வேண்டாம். மக்களுக்காக மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். மக்களுக்காக மட்டும்தான் சட்டமன்ற ஒரு வேட்பாளரா எனக்கு ஒரு தளபதி ஒரு வாய்ப்புகள் கொடுத்தார். $993 கோடி ரூபாய் செலவில் அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில் பாதை திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல். சென்னை புறநகர் ரயில் நெட்வொர்க்கை மேம்படுத்தும் வகையில் நடவடிக்கை. ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு தடை செய்யக்கோரி நாடு முழுவதும் நாளை ஒருநாள் மருந்து கடைகள் முழு அடைப்பு போராட்டம். தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்கம் அறிவிப்பு. சென்னையில் 2013ஆம் ஆண்டு நரம்பியல் மருத்துவர் சுப்பையா படுகொலை வழக்கில் 9 பேரின் விடுதலை ரத்து. 9 பேரின் ஆயுள் தண்டனையினையும் உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீட்டு மனுவில் உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக சென்னையில் 5 இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை. பினான்சியர் பழைய கார் வாங்கி விற்கும் தொழில் அதிபர்களுக்கும் சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தி வரும் அதிகாரிகள்.
நெல்லை மாவட்டம் மானூரில் உள்ள புறக்காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசிய 3 சிறுவர்கள் அதிரடி கைது. லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டியதை போலீசார் கண்டித்ததால் ஆத்திரம். கரம்பக்குடி அருகே வாய் பேச முடியாத, காது கேளாத மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த 2 கைது. பெண்ணின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் போலீசார் நடவடிக்கை. ஆன்லைன் மருந்து விற்பனை தளங்களின் ஆதிக்கத்தை கண்டித்து நாளை ஒரு நாள் நாடு முழுவதும் 9 லட்சத்திற்கும் அதிகமான மருந்தகங்கள் மூடப்படும். அகில இந்திய வேதியியலாளர்கள் மற்றும் மருந்தகங்கள் சங்கம் அறிவிப்பு. செங்கல்பட்டு அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசாமி. வீட்டில் தனியாக இருந்த சிறுமியிடம் அத்துமீறி நடந்து கொண்ட நிலையில் குற்றவாளி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பகுதியில் விவசாய நிலத்திற்குள் புகுந்து வேளாண் பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானை. பெருமளவு நஷ்டம் ஏற்பட்டதாக குமுறும் விவசாயிகள் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை. கொடைக்கானல் மலைச்சாலையில் ஆபத்தை உணராமல் வாகனத்தின் மேல் அமர்ந்து செல்லும் சுற்றுலா பயணிகள். மலைச்சாலையில் கூடுதல் காவலர்களை நியமிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. அறுபத்து 3வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவிற்காக தயாராகி வரும் கொடைக்கானல் பிரேம் பூங்கா. ஓரிரு நாட்களில் மலர் கண்காட்சி தேதி அறிவிப்பு வெளியாகும் நிலையில் கண்களுக்கு விருந்து படைக்கும் வண்ண மலர்கள். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரத்தில் காவல் நிலையம் முன்பு வயதான கணவன் மனைவி தரையில் படுத்து தர்ணா. தங்களை கருணை கொலை செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என கண்ணீர். திருத்தணி அருகே தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணின் கழுத்திலிருந்து 10 சவரன் தாலி செயின் பறிப்பு. மின்தடையை பயன்படுத்தி கத்தியை காட்டி மிரட்டி முகமூடி கொள்ளையர்கள் அட்டகாசம். இளைஞர்கள், சிறு வணிகர்கள் உள்ளிட்டோர் வெகு விரைவில் கடும் பாதிப்பை எதிர்கொள்வர். பொருளாதார பாதிப்பு அதானி, அம்பானி மற்றும் மோடியை ஒருபோதும் பாதிக்காது என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். மற்ற நாடுகளின் உயரிய விருதுகளை பெற்று வரும் பிரதமர் மோடி தனது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் முதலீடுகளை கொண்டு வர முடியுமா? இந்திய ரூபாய் மதிப்பு சரிவு மற்றும் பொருளாதார தோல்விகளை எதிர்கொள்ளும் தொலைநோக்கு பார்வை மோடியிடம் இல்லை என மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். நாளுக்கு நாள் எரிபொருள் விலை உயர்ந்து வரக்கூடிய நிலையில் விரைவில் உரங்களின் விலையும் உயரும் அபாயம். ஒரு வாரத்தில் 2 முறை எரிபொருள் விலை உயர்ந்துள்ளது குறித்து பிரதமர் மோடி யோசிக்காதது ஏன் என்றும் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. பின்லாந்து, டென்மார்க் பிரதமர்களுடன் இந்திய பிரதமர் மோடி சந்திப்பு. மேற்காசிய போர் நெருக்கடி, பொருளாதார சரிவு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் செப்டம்பர் 12ஆம் தேதி இந்தியா வருகை. டெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். அமெரிக்காவில் அதானி குழுமத்திற்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளும் நிரந்தரமாக தள்ளுபடி. அமெரிக்க அதிரடி உத்தரவு. எஸ்ஐஆர் மூலம் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் விரைவில் நாடு கடத்தப்படுவார்கள். மேற்கு வங்க முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி பேச்சு. ஆப்பிரிக்காவில் இத்துரி மாகாணத்தில் மிக தீவிரமாக பரவும் எபோலா வைரஸ். இந்த புதிய அலையினால் இதுவரை 87 பேர் உயிரிழந்துள்ளதாக ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் தகவல்.
IPL தொடரின் பிளே ஆஃப் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை இரவு 7 மணிக்கு தொடக்கம். BCCI நிர்வாகம் அறிவிப்பு.